அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரிப்பதை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நடந்தது வழக்கமாக கட்சிக்குள் வரும் பிரச்சனைதான் எனவும் கூறியுள்ளார். முதல்ல 2 பேர் நாங்க, அப்புறம் ஒருத்தருங்கிறாங்க. அவர் ஏரோப்ளேன் மோடில் போட்டாருங்கிறாங்க. அது யார் சொன்னார்னா அவரே சொன்னாருங்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒழுங்கான தகவல் நமக்கு தெரியல. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்நுழைய முடியாதுன்னா இவரால் உள்ளே போக முடிஞ்சது? அப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து விசாரித்தா தான் நமக்கு தெரிய வரும். அதனால் மகளிர் ஆணையத்திலேருந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறேன். உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா? உங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனைகளே இருந்ததில்ல. இப்போ எங்கள் அண்ணன் அழகிரிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் முரண்களோ கருத்து முரண்களோ வரலையா? அதெல்லாம் பேசக்கூடாது. அது அவங்களுக்குள்ள உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை. நீங்கள் ஊடகத்தில் எடுத்து வெளியில் வந்துட்டதுனால தெரிஞ்சிச்சு. யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, அது நாள் பிரச்சனை இருந்தது, அடுத்த நாள் 2 சரியாயிடுச்சுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. அதில் போய் அந்த பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது ஒன்றும் இல்லை.